பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை கூறி இயேசுவோடு பேசுவோம். இந்த வார்த்தை பாருங்கள், அவர் நம்மோட பேசுகிறாரு. ஆனால் நாம் அவரோட இயேசுவோடு பேசுவோம் பாருங்கள். அப்படின்னா இப்போ எப்படி இயேசுவோட பேசுவது? அவர் தான் நம்மோட பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆதி முதல் இந்த நாள் வரைக்கும் தம் பிள்ளைகளோடு பேசுகிறார், இடைப்படுகிறார், உணர்த்துகிறார், தெளிவாக்குகிறார், நடத்துகிறார், அற்புதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் நாம் அவரோட பேச நேரத்தை ஒதுக்குவதில்லை. கடந்த 4 செய்தி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இன்னொரு வார்த்தை கூட பாருங்கள். என்ன வசனம்? 1 தீமோத்தேயு 4:7. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. ட்ரை பண்ணுங்க. எதுக்கு? கடவுள் பக்தியாக இருக்கணும். தேவ பக்தி ரொம்ப முக்கியம். அநேகருக்கு ஏராளமான பக்தி இருக்குது, ஏராளமான பக்தி இருக்குது. தேசபக்தி இருக்குது, சுய பக்தி இருக்குது, மனித பக்தி இருக்குது, உலக பக்தி இருக்குது, என்னென்னவோ பக்தி இருக்குது. ஆனால் தேவ பக்தி ரொம்ப முக்கியம். வேதாகமம் இதை அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லுகிறது. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சரி, அப்போ தேவ பக்தியாய் வாழ்ந்தால் நமக்கு என்ன பலன்? கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக மேலே வர போகிறாங்க. வேலை செஞ்சால் நிறைய சம்பளம் வரப்போகுது. இரவு பகலாக விழுந்து 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 படித்தால் உயர்ந்த நிலைக்கு அவங்க வரப்போகிறாங்க. நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெற போகிறாங்க. வேர்வை சிந்துகிற அளவுக்கு உழைத்தால் உடல் சுகமாகுது, அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்குது. அப்போ தேவனுக்கு இந்த உலக ரீதியில் அப்படி இருக்கும்போது தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி செய்து தேவ பக்தியாய் வாழ ஒப்பு கொடுக்கும்போது தெய்வம் விட்டுருவாரா? மனிதனே ஒரு கஷ்டப்படும் போது மனுஷன் என்னென்னவோ கொடுக்குறாங்க. மனிதனே ஒரு மனுஷன் மேலே சிலர் அக்கறை கொள்ளும்போது தேவன் சும்மா விடுவாரா? சரி, அப்போ என்ன நடக்கும்? அப்படி என்றால் 2 விதமான ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவ பக்தியாய் நடந்தால், வாழ்ந்தால் 2 விதமான ஆசீர்வாதம். 1 தீமோத்தேயு 4:8. தேவ பக்தியானது, தேவ பக்தியாக முயற்சி பண்ணு. அப்படி தேவ பக்தியாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த ஜீவனுக்கும், இந்த ஜீவன், இந்த உலகத்தில் உலக வாழ்க்கை, இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனமானது. அப்போது இந்த உலக வாழ்க்கை மறுமையின் வாழ்க்கை. அதை தான் இதுக்கு முன்பாக கூட சொன்ன நித்தியமான ஆசீர்வாதம். இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதம். ஜீவன், அழியாத வாழ்க்கை, அழியாத வாழ்க்கை தேவ பக்தியாய் வாழ்ந்தார். யோபு தேவ பக்தியாக வாழ்ந்தார். எவ்வளவு சோதனை வந்தது, எவ்வளவு பிரச்சனைகள் அவருக்கு வந்தது. தேவனுக்கு பயந்து, பொல்லாப்புக்கு விலகி, என்ன தான் வந்தாலும் தேவ பக்தியோடு வாழ்ந்ததனால என்ன நடந்தது பாருங்க? இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்தார். வேதத்தில் படிக்கிறோம். அப்போ தேவ பக்தியோடு வாழுறவங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். இந்த இடத்துல அது மிகப்பெரிய காரியம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்திலும் இந்த ஜீவன் பிழைக்கிற இந்த ஜீவனுக்குட்பட்ட அனைத்து காரியங்களையும் கொடுக்கிறார். பின்வரும் மரணத்துக்கு பிறகு கூட இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்பதை இந்த பரிசுத்த வேதம், தேவ பக்தி, அதனுடைய பிரதிபலன் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு.
மரணத்துக்கு ஒரு மனுஷன் மரித்த பின்பு அவ்வளோதான் போயிடுறான், மண்ணுக்கு மண்ணா நினைக்கிறோம் நாம். இனி வரும் ஜீவன், அதற்கும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதில் கூட அவனுக்கு தேவ பக்தியாய் வாடுறவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதாக. மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் கூட படித்து பாருங்க. தேவ பக்தியாய் வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் தெரியுமா? மனதிலே ஒரு அமைதி, உள்ளத்தில் அமைதி, திருப்தியான வாழ்க்கை. நீங்கள் எவ்வளோ சம்பாதித்தாலும் திருப்தியே இல்லையே. தூக்கமின்மை, வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. பாட்டெல்லாம் பாடுறாங்க நிம்மதி இல்லைன்னு. எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நிறையா இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை, மனசில் நிம்மதி இல்லை. நான் ஒரு வார்த்தை விளையாட்டாக சொல்லுவேன், நாம் கஞ்சி குடித்தாலும் நிம்மதியாக இருக்கணும். பிரியாணி சாப்பிட்டு நிம்மதியாக இல்லாமல், ஆடை அலங்காரங்கள் இருந்து நிம்மதி இல்லாமல், சாதாரண கஞ்சி குடித்தா கூட மனசில் நிம்மதி இருக்கணும். இந்த நிம்மதி என் இயேசு கொடுக்கிறார், இந்த அருமை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்போ? தேவ பக்தியாக. இதை படிக்கிறேன், கொஞ்சம் பாருங்களேன். 5ஆம் வசனத்தில் கூட, கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. இதை ஆரம்பத்தில் கூட சொன்னேன், 4:7. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும், எனக்கு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதுதான் நான் சொன்ன தேவ பக்தியாய் வாழ்ந்தால் பிரியமானவர்களே, மனதில் நிம்மதி, மனதில் அமைதி. அது மட்டுமல்ல, திருப்தியான வாழ்க்கை. கொஞ்சம் இருந்தால் கூட ஒரு திருப்தி. இதை ஆண்டவர் தான் கொடுக்க முடியும், ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். இந்த ஆண்டவரை அறிஞ்சிருக்கீங்களா நீங்கள்? இல்லை இன்னும் அறியலையா? இந்த வசனத்தை கேட்டிருக்கீங்களா? இல்லை இப்போ தான் கேட்குறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், முயற்சி பண்ணி பாருங்களேன். நீங்கள் நல்லா இருக்கணுன்னு தானே ஆண்டவர் பேசுகிறாரு, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்னு தானே ஆண்டவர் பேசுகிறாரு. யோசிங்க, ஒப்பு கொடுங்க. இப்படிப்பட்ட பக்தியாய் வாழ்ந்து பரிசுத்த தேவன் அருளும் ஆசீர்வாதம் பெற்று வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.